ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வேலனின் கரங்கள் மெதுவாக அவளது இடையிலிருந்து நகர்ந்து அவளது கண்ணுகளை வருடி அவளது கழுத்தின் வழியே கீழே இறங்கத் தொடங்கின. அந்த ஆழமான காதலின் தவிப்பில் மழையின் குளிர்ச்சியையும் தாண்டி இருவருக்குள்ளும் ஒரு நெருப்பு தகித்து கொண்டிருந்தது. ஆனால் அவனது கைகள் அவளது கழுத்துக்கு கீழே இறங்கிய அந்த வினாடி நிலாவுக்கு ஒரு சுதாரிப்பு வந்தது. தான் இப்பொழுது புடவை இல்லாமல் தன்னை அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வைத்து அசிங்கமாக பேசி விரட்டிய அதே மனிதனின் பிடிக்குள் ஒடுங்கி கிடைக்கிறோம் என்ற நிஜம் அவளை சுட்டெரித்தது. அவள் தன் முழு பலத்தையும் திரட்டி வேலனின் மார்பில் தன் இரு கைகளையும் வைத்து பலமாக தள்ளி அவனது உடம்பு பிடியிலிருந்து டக்கென்று விலகி தூரமாய் நின்றாள். அவளது மூச்சுக்காற்று பயங்கரமாய் எகிரி கொண்டிருந்தது. அவள் தன் மேலாடியை சட்டென்று சரி செய்து கொண்டு கண்களில் தீயாய் எரியும் கோபத்தோடு அவனை ஏறிட்டு பார்த்தாள். குரலில் தீராத வலியும் ஆத்திரமும் கலந்திருக்க, மிஸ்டர், யார் நீங்க? இங்க என் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேலன் ஒன்றும் புரியாதவனைப் போல அப்படியே திகைத்து போய் நிலாவை பார்த்தான். இன்னும் சில நொடிகள் முன்பாக தன் முத்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தவளா இப்படி மாறி நிற்கிறாள் என்று அவனது முகம் மாறியது. யாரா? என்னடி கேட்குற? நான் உன் வேலண்டி. நிலா ஒரு கசப்பான புன்னகையோடு வார்த்தைகளால் அவனை சுட்டெரித்தாள். ஆமாம், நீங்கள் யாரோ தான். அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் வச்சு உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருந்த பந்தம். சாரி, அந்த 30 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட் முடிஞ்சு போச்சுன்னு நீங்களே உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க. அப்படி பார்த்தா நீங்கள் இப்போ எனக்கு வெறும் அந்நியர் தானே? அந்நியர் ஒருத்தர் என் அறைக்குள்ளே இருக்கிறது தப்பு. முதல்ல வெளியே போங்க. வேலன் அவளது பேச்சில் இருக்கும் நியாயத்தையும் அவளது தீராத கோபத்தையும் சற்றென்று புரிந்து கொண்டான். அவனது முரட்டுத்தனம் அவளது நியாயமான கேள்விகளுக்கு முன்னால் ஒடுங்கியது. வேலன் தன் கைகளை கோப்பி, என்னை மன்னிச்சுடி. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் ஆத்தா அப்படி படுத்திருக்கிறத பார்த்து அதிர்ச்சியில் என் மேலே இருந்த கோபத்தில் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. எனக்கே தெரியாமல் அந்த மாதிரியான வார்த்தைகளை உன்கிட்ட விட்டுட்டேன்டி. என் மேலே தப்பு தான். நிலா அவனது மன்னிப்பை துச்சமாக மதித்து முகத்தை திருப்பி கொண்டு, உங்கள் மன்னிப்பு எனக்கு தேவையில்லை மிஸ்டர் வேலன். நீங்கள் தாராளமாக இங்கிருந்து கிளம்பலாம். நேராக ஊருக்கு போய் என் அத்தையை, சாரி, உங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. பாவம், அவங்கள தான் நம்ம 2 பேரும் சேர்ந்து முட்டாளாக்கியிருக்கோம். அந்த ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நிமிஷம் செத்து செத்து பிழைச்சிட்ருக்கேன். தயவு செஞ்சு என் முன்னாடி நிற்காதீங்க, போயிடுங்க. நிலாவின் அந்த வார்த்தைகள் வேலனின் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன. அவள் தன்னை மிஸ்டர் வேலன் என்று கூப்பிடுவதையும் அந்நியராக நடத்துவதையும் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேறு வழி இல்லாதவனைப் போல அவன் மெதுவாக படுக்கை அறையின் கதவை நோக்கி நடந்தான். நிலா அவனது போக்கையே ஒரு வெற்று பார்வையோடு பார்த்து கொண்டிருந்தாள். அவன் நிஜமாகவே தன்னை விட்டு போகிறான் என்று நினைத்த போது அவளது இதயம் இன்னும் கனமானது. ஆனால் கதவை நெருங்கிய வேலன் அங்கிருந்து வெளியே போகவில்லை. அவன் நேராக சென்று அந்த படுக்கை அறையின் கதவை உள்பக்கமாக பள்ளமாக தாளிட்டான். நிலா அதிர்ச்சியோடு பார்ப்பதற்குள் அவன் அந்த பூட்டிய கதவின் மேல் தன் உடம்பை சாய்த்து ஒரு காலை மட்டும் சுவற்றில் மடித்து வைத்து ஒற்றை காலில் கம்பீரமாக நின்று கொண்டான். வேலன் உறுதியான காதலின் பிடிவாதத்தால், என்னால் இங்கிருந்து போக முடியாது நிலா. நான் இங்கிருந்து போகிறதா இருந்தா அது உன்னோட மட்டும்தான் போவேன். உன்னை தனியாக விட்டுட்டு இந்த வேலை ஒரு நாளும் ஊருக்கு திரும்ப மாட்டான். அவனது அந்த பிடிவாதத்தை பார்த்ததும் நிலாவுக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் விறுவிறுவென்று அவனது மிக அருகில் பாய்ந்து வந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழிய அவனது மார்புக்கு நேரே தன் விரலை நீட்டி, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் முடிஞ்சு போன ஒரு வாடகை உறவை மறுபடியும் சேர்க்க நினைக்கிறீங்க? அன்னைக்கு நீங்கள் தானே வேண்டான்னு விரட்டினீங்க. இப்போ எதுக்காக என் வாழ்க்கையில் மறுபடியும் விளையாட வரீங்க மிஸ்டர் வேலன்? அவளது கண்ணீரும் அவனது நெஞ்சை மட்டும் அந்த கேள்விகளும் அந்த சிறிய அறைக்குள் ஒரு மாபெரும் காதலின் அக்னி பரீட்சையாக உருவெடுத்தன. நிலா தன் மார்புக்கு நேரே விரலை நீட்டி கண்ணீரோடு கேட்ட அந்த கேள்விக்கு வேலன் உடனே பதில் சொல்லவில்லை. கதவில் ஒற்றை காலை ஊன்றி நின்றவன் மெதுவாக தன் காலை கீழே இறக்கி நேராக நிமிர்ந்து நின்றான். அவளது கண்களில் இருந்து வலிய கண்ணீரும் கோபத்தால் படபடுக்கும் அவளது உதடுகளும்
அவனுக்குள் ஒரு தீராத காதலை கிளப்பின. அவன் மெதுவாக அவளை நோக்கி ஓரடி எடுத்து வைத்தான். நிலா இன்னும் அதே கோபத்தோடு பின்வாங்காமல் நின்றாள். வேலன் தன் பேண்ட் பாக்கெட்டில் மடித்து வைத்திருந்த அந்த நிலாவின் கடிதத்தை மெதுவாக வெளியே எடுத்தான். அந்த துண்டு காகிதத்தை நிலாவின் முகத்திற்கு நேரே நீட்டினான். நீ கிளம்பும்போது பொண்ணுக்கிட்ட ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனியே, ஞாபகம் இருக்கா நிலா? நிலா தன் கையெழுத்தில் இருந்த அந்த மடிந்த காகிதத்தை பார்த்ததும் சட்டென்று அதிர்ந்து போனாள். அவளது இதயம் ஒரு நிமிடம் நின்று நிதானித்தது. நிலா பதற்றத்தை மறைக்க முயன்று தடுமாற்றத்துடன், இது இது உங்ககிட்ட எப்படி வந்தது? நான் இதை அத்தை கிட்ட தானே. ஆத்தா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இன்னைக்கு காலையில் தான் வீட்டுக்கு வந்தாங்க நிலா. வீட்டுக்கு வந்த அடுத்த நிமிஷம் பழக்க தோஷத்தில் நிலா குடிக்க தண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு உன்னை தான் கூப்பிட்டாங்க. அப்புறம்தான் நீ வீட்டில் இல்லாத நிஜம் அவங்களுக்கு உரைச்சது. அப்போ பொண்ணி ஓடி வந்து இந்த லெட்டரை ஆத்தா கிட்ட கொடுத்தா. ஆத்தா இதை முழுசாக படித்து பார்த்தாங்க நிலா. அவன் சொன்னதை கேட்டதும் நிலாவின் கண்கள் இன்னும் அகலமாய் விரிந்தன. அவளது உடம்பு பயத்தால் லேசாக நடுங்கியது. அத்தை தன் துரோகத்தை படித்துவிட்டு இன்னும் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரோ என்ற எண்ணம் அவளை வாட்டியது. நிலா கண்ணீர் வழிய, அப்போ அத்தை அத்தை இதை வச்சு என்னை இன்னும் தப்பாக நினைச்சிருப்பாங்கல்ல, நான் ஒரு ஏமாத்தக்காரின்னு. வேலன் லேசாக புன்னகைத்து அவளது முகத்தை உற்று பார்த்து, ஆத்தா உன் மேலே கோவப்படலை நிலா, என் மேலே தான் பயங்கரமாக கோவப்பட்டாங்க. அவ தம்பியோட சூழ்நிலைக்காக பணத்தை வாங்கிட்டு நடிக்க வந்தா. ஆனால் நீ உன்னோட சுயநலத்துக்காக தானே அவளை கூட்டிகிட்டு வந்த. அப்போது உன் மேலேயும் தப்பு இருக்குதானடா அப்படின்னு என்னை போட்டு பொழந்துட்டாங்க நிலா. நீ இந்த லெட்டரில் எழுதின ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைன்னு யாத்த புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ அவங்க மேலே வச்ச பாசமும் என் மேலே வச்ச காதல். அவன் என் மேலே வச்ச காதல் என்று சொல்லும்போது நிலா சற்றென்று தன் முகத்தை திருப்பி கொண்டாள். ஆனால் வேலன் அவனது முகத்தை தன் கைகளால் மெதுவாக திருப்பி அவளது கண்களை நேராக பார்த்தான். ஆத்தா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமாடி? போ, இப்போ போய் கிளம்பி போய் என் மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாடான்னு சொன்னாங்க. நான் அப்படி திகைச்சு போய் நின்னப்ப, என்னடா அப்படி பார்க்குற? உன்னை பெத்தவடனா? உன் மனசுக்குள்ளேயும் நிலாவை மறக்க முடியாமல் நீ எவ்வளோ தூரம் தவிச்சிட்ருக்கேன்னு இந்த ஆத்தாவுக்கு தெரியாதா? நீ திரும்ப இந்த வீட்டுக்கு வர்றதா இருந்தா என் மருமகன் நிலாவோட தான் வரணும். அவள் இல்லாமல் நீ மட்டும் தனியாக வந்த உன்னை இந்த தூணில் கட்டி வச்சு தோலை உரிச்சு போடுவேன் அப்படின்னு மிரட்டி அனுப்பியிருக்காங்கடி. ஆத்தா சொன்ன அந்த தோலை உரிப்பேன் என்ற வார்த்தையை வேலன் அவளது பாணியிலே சொன்னதும் இத்தனை நேரமாக கோபத்திலும் அழுகையிலும் உறைந்திருந்த நிலாவின் முகத்தில் அவளையும் அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவளது உதடுகள் லேசாக அதிர்ந்தன. அத்தை தன்னை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு விட்டார் என்ற நிம்மதி அவளது நெஞ்சில் இருந்த ஒட்டுமொத்த பாரத்தையும் அப்படியே இறக்கி வைத்தது. அவளது அந்த புன்னகையை பார்த்ததும் வேலனுக்குள் இருந்த காதல் அணை உடைந்தது. அவன் தன் கட்டுப்போட்ட கையின் வழியை கூட பொருட்படுத்தாமல் நிலாவை அப்படியே வாரி அணைத்து தன் நெஞ்சோடு பலமாக இறக்கி கொண்டான். நிலாவும் இந்த முறை அவனது பிடியிலிருந்து விலகவில்லை. அவளது கைகள் அவனது முரட்டு தோள்களை கெட்டியாக பற்றி கொண்டு அவனது மார்பில் முகம் புதைத்து ஆனந்த கண்ணீரோடு விம்மி விம்மி அழுதாள். மழையின் சத்தம் பின்னணியில் ஒலிக்க இருவரின் இதய துடிப்பும் ஒன்றோடொன்று இணையாக அடித்து கொண்டது. சென்னையின் அந்த பெருமழை மெல்ல மெல்ல குறைந்து ஒரு மெல்லிய தூறலாக மாறியிருந்தது. நிலா தன் ஈர உடைகளை மாற்றி ஒரு அழகான எளிய புடவைக்கு மாறினாள். அவளது முகத்தில் இருந்த பழைய தவிப்பு மறைந்தது. அத்தையின் பாசமும் வேலனின் பிடிவாதமான காதலும் தந்த நிம்மதி அப்பட்டமாக தெரிந்தது. தன் சிறிய வீட்டை பத்திரமாக போட்டிவிட்டு தன் ஒரே ஒரு துணி பெட்டியோடு வேலனின் பின்னால் நடந்து வந்தாள். வாசலில் மழையில் நனைந்து கம்பீரமாக நின்று கொண்டிருந்தது வேலனின் புல்லட் பைக். வேலன் துணியால் பைக்கின் சீட்டை நன்றாக துணித்துவிட்டு கம்பீரமாக ஏறி அமர்ந்து பைக்கை ஸ்டார்ட் செய்தான். அந்த தெருவே அதிரும்படி புல்லட் சத்தம் எழுப்பியது. நிலா மெதுவாக பின்தொடர்ந்து வந்து புல்லட்டின் பின் சீட்டில் அமர்ந்தாள். ஆனால் அவளுக்குள் இருந்த லேசான வெட்கத்தாலும் தயக்கத்தாலும் அவனுக்கும் அவளுக்கும் நடுவே ஒரு சிறிய இடைவெளியை விட்டு பைக்கின் பின்பக்க கம்பியை பலமாக பற்றி கொண்டு அமர்ந்திருந்தாள். புல்லட் மெல்ல சென்னை சிட்டியின் எல்லைகளை கடந்து பசுமை நிறைந்த அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேகம் எடுக்க தொடங்கியது. குளிர்ந்த காற்று அவர்கள் இருவரின் முகத்திலும் வந்து மோதியது. பின் சீட்டில் நிலா தள்ளி அமர்ந்திருப்பதை புல்லட்டின் கண்ணாடியில் பார்த்தான் வேலன். அவளது கைகள் பின்னால் இருக்கும் கம்பியை பிடித்திருந்ததை கவனித்தவனுக்குள்
லேசான கசப்பு தட்டியது. அவன் பைக்கின் வேகத்தை சற்றே குறைத்து இடது கையால் நிலாவின் பின்னால் இருந்த கம்பியை பிடித்திருந்த அவளது மென்மையான கையை பலமாக பற்றினான். நிலா திடுக்கிட்டு பார்ப்பதற்குள் அவளது கையை அப்படியே இழுத்து தன் அகன்ற மார்பின் மேல் வைத்து கெட்டியாக அழைத்து கொண்டான். வேலன் புல்லட்டின் சத்தத்தை தாண்டி அவளது கையை தன் நெஞ்சோடு அணைத்தபடி, என்னடி இன்னும் புதுசா பார்க்குற மாதிரி தள்ளி உட்காந்துருக்க? அன்னைக்கு ஆஸ்பத்திரியில் ஏதோ கோபத்தில் கத்திட்டேன்னு என் மேலே இன்னும் உனக்கு ஆத்திரம் குறையலையா? ஒழுங்கா என் நெஞ்சோடு சேர்த்து பிடிச்சி உட்கார நிலா. அவனது அந்த முரட்டுத்தனமான அன்பும் அதிகாரமும் நிலாவின் நெஞ்சை குளிர வைத்தது. அவளது முகத்தில் ஒரு அழகான வேட்க புன்னகை அரும்பியது. அவள் தன் பிடிவாதத்தை விட்டுவிட்டு மெதுவாக அவனது முதுகோடு தன் உடம்பை சேர்த்து அவனது அகன்ற தோள்களை தன் இரு கரங்களாலும் பலமாக இறுக்கமாக கட்டி அணைத்து கொண்டாள். அவளது முகம் அவனது முதுகில் மெதுவாக சாய்ந்தது. நிலா அவனது முதுகில் முகம் புதைத்தபடியே காதலோடு, எனக்கு உங்கள் மேலே எந்த கோபமும் இல்லைங்க. ஆனால் அன்னைக்கு நீங்கள் பேசின வார்த்தை என் நெஞ்சு அப்படி உடைச்சு போட்டுருச்சு. இனிமே என்னை விட்டுட்டு போன்னு எப்போவாச்சும் சொல்லுவீங்களா வேலன்? வேலன் பைக்கின் வேகத்தை கூட்டி அவளது கையை இன்னும் கொஞ்சமாக பலமாக அமுக்கி, இனிமே அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வராதுடி. உன்னை நான் பிரிஞ்சிருந்த அந்த ஒரு வாரமும் நான் செத்து பிழைச்சிருக்கேன்டி. ஆத்தா உன்னை தேடி போக சொன்னப்பதான் என் உசுரை எனக்கு திரும்பி வந்துச்சு. நீ இல்லாத அந்த பண்ணை வீடு பால்நிலை மாதிரி கிடக்கடி. இனிமே உன்னை என் உசுரை போனாலும் பிரித்து வைக்க மாட்டேன். நிலா ஆனந்த கண்ணீரோடு அவனது தோள்களை இன்னும் இறுக்கி கொண்டு, எனக்கும் அப்படி தாங்க இருந்தது. சிட்டிக்கு வந்தாலும் என் மனசு முழுக்க அந்த அந்த வீட்டிலே தான் சுற்றிக்கிட்டு இருந்தது. அத்தைக்கு இப்போ உடம்பு முழுசா சரியாயிடுச்சு இல்லைங்க? ஆமாடி, ஆத்தா இப்போது நல்லா தேறிட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே உன்னை தான் குடிக்க தண்ணி கேட்டாங்க. நீ இல்லைன்னு தெரிஞ்சதும் என்னை போட்டு ஒரு வழி பண்ணிட்டாங்க. மருமகளை கூட்டிகிட்டு வராமல் நீ மட்டும் தனியாக வந்தா உன்னை தூணில் வச்சு காட்டி போட்டு தோலை உரிச்சு போடுவான்னு ஆத்தா மிரட்டின மிரட்டலுக்கு பயந்து தான் நான் இவ்வளோ தூரம் ஓடி வந்தேன் என்று சொல்லி பலமாக சிரித்தான். அவன் சிரிப்பதை கேட்டு நிலாவும் அவனது முதுகில் சாய்ந்தபடியே சத்தமில்லாமல் சிரித்தாள். புல்லட்டின் வேகம் அதிகரிக்க அதிகரிக்க இருவருக்குள்ளும் இருந்த அந்த பிரிவின் தவிப்பும் காதலின் பாரமும் காற்றில் மெல்ல கரைந்து கொண்டிருந்தது. அந்த நெடுஞ்சாலையின் இருபுறமும் இருந்த மரங்கள் அவர்களுக்கு பின்னால் ஓட வேலனும் நிலாவும் தங்களின் புதிய வாழ்க்கையை நோக்கி பேரன்பின் பிடியோடு பண்ணை வீட்டை நோக்கி பயணித்து கொண்டிருந்தனர். நெடுஞ்சாலையின் நீண்ட பயணத்தை முடித்துக்கொண்டு வேலன் புல்லட் பைக் மெதுவாக தங்களின் கிராமத்து மண்ணுக்குள் நுழைந்தது. மாலை நேரத்து சூரியன் மறைந்து அந்த தென்னந்தோப்பு சாலை முழுவதும் ஒரு பொன்னிற வெளிச்சம் படர்ந்திருந்தது. புல்லட் சத்தம் கேட்டு தோப்பில் வேலை செய்து கொண்டிருந்த 4-5 பண்ணை ஆட்கள் ஆச்சரியத்தோடு நிமிர்ந்து பார்த்தனர். வேலனின் பின்னால் அவனது முதுகோடு ஒட்டி அவனது தோள்களை கெட்டியாக பற்றி கொண்டு நிலா அமர்ந்திருப்பதை பார்த்ததும் அவர்களின் முகங்களில் ஒரு பெரிய நிம்மதி தெரிந்தது. புல்லட் நேராக வந்து அந்த பெரிய பண்ணை வீட்டின் வாசலில் நின்றது. பைக்கின் சத்தம் கேட்டவுடனேயே உள்ளே கூடத்தில் அமர்ந்திருந்த பெரிய நாயகிக்கு தன் பிள்ளை வந்துவிட்டான் என்பது புரிந்துவிட்டது. வேலன் பைக்கை நிறுத்திவிட்டு மெதுவாக கீழே இறங்கினான். நிலாவும் புல்லட்டை விட்டு இறங்கி தன் கையில் இருந்த அந்த சிறிய துணிப்பையோடு வாசப்படியின் கீழே நின்று கொண்டாள். அவளது இதயம் இப்போது பயத்திலும் பதற்றத்திலும் வேகமாக அடித்து கொண்டது. அத்தை தன்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு வேலன் சொன்னாலும் பெத்த தாயை ஏமாத்தின குற்ற உணர்ச்சி அவளது கால்களை அங்கேயே கட்டி போட்டது. அவளால் தலை நிமிர்ந்து வீட்டின் நிலைக்கதவை பார்க்க கூட துணிச்சல் வரவில்லை. அப்பொழுது வீட்டின் உள்ளே இருந்து பெரிய நாயகி மெதுவாக நடந்து வாசலுக்கு வந்தார். ஒரு வாரம் மருத்துவமனை படுக்கையின் பலவீனம் இன்னும் அவரது நடையில் லேசாக தெரிந்தது. பெரிய நாயகி வாசப்படியில் வந்து நின்று கீழே தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருக்கும் நிலாவை ஆழமாக பார்த்தார். நிலாவின் கண்கள் தரையையே விரித்து பார்த்து கொண்டிருந்தன. அவளது கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் அந்த வாசலில் இருந்த மண்ணில் விழுந்து மறைந்தது. வேலன் தன் ஆத்தாவையும் நிலாவையும் மாறி மாறி பார்த்தபடி மௌனமாக ஒரு தூணில் சாய்ந்து நின்று கொண்டான். இரு பெண்களுக்கும் நடுவில் நடக்கும் இந்த உணர்ச்சி பூர்வமான தருணத்தில் தான் குறுக்கே பேசக்கூடாது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். பெரிய நாயகி வாசப்படியிலிருந்து மெதுவாக கீழே இறங்கி நிலாவின் அருகில் வந்தார். நிலா இன்னும் பயத்தோடு தன் கைகளை பிசைந்தபடி நிற்க பெரிய நாயகி அவசரப்படாமல் தன் 2 கரங்களையும் நீட்டி நிலாவின் நடுக்கமான கைகளை பற்றி கொண்டார்.
பெரிய நாயகியின் குரலில் பழைய ஆக்ரோஷமான கோபமும் இல்லாமல் ஒரு தாய்க்கே உரிய தழுதழுத்தமான குரலில், என்னம்மா நிலா, இன்னும் ஏன் அங்கேயே நின்றுட்டுருக்க? வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. அத்தையின் அந்த மென்மையான குரலை கேட்டதும் நிலாவுக்குள் இத்தனை நாட்களாக போட்டி வைக்கப்பட்டிருந்த ஒட்டுமொத்த அழுகையும் ஒரே அடியாக உடைந்து வெளியே வந்தது. அவள் தன் கையில் இருந்த பையை அப்படியே தரையில் போட்டுவிட்டு பெரிய நாயகியின் கால்களில் விழுந்து அவளது பாதங்களை இரு கைகளாலும் கெட்டியாக பற்றி கொண்டு ஓவென்று அழுதாள். நிலா விம்மி விம்மி அழுதபடி, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க. நான் தம்பியோட படிப்புக்காக பணத்தை வாங்கிட்டு உங்கள் முன்னாடி மருமகளாக நடிக்க வந்தது நிஜம்தான் அத்தை. ஆனால் இந்த கொஞ்ச நாளில் நீங்கள் என் மேலே காட்டின பாசமும் எனக்கு கொடுத்த உரிமையும் ஒரு துளி கூட பொய்யில் அத்தை. உங்களை ஏமாத்துறன்னு தெரிஞ்சும் என் சுயநலத்துக்காக உண்மையை மறைச்சி இந்த துரோகியை மன்னிச்சிடுங்க அத்தை. நிலா தன் கால்களை பிடித்து கொண்டு அழுவதை பார்த்த பெரிய நாயகியின் கண்களிலும் கண்ணீர் தாரையாக வழிந்தது. அவர் மெதுவாக குனிந்து நிலாவின் தோள்களை பற்றி அவளை தரையில் இருந்து தூக்கி நிறுத்தினார். நிலாவின் அழுது வீங்கிய முகத்தை தன் இரு கைகளாலும் தாங்கி அவளது நெற்றியில் மெதுவாக தன் உதடுகளை பதித்து முத்தமிட்டார். பெரிய நாயகி தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, அழாதம்மா, முதல்ல அழுகை நிறுத்து. நீ பணத்துக்காக நடிக்க வந்தன்னு அந்த பேப்பரில் எழுதியிருந்தியே. ஆனால் இந்த அத்தைக்கு தெரியுமா, பாசத்தை காசு கொடுத்து எவனாலையும் விலைக்கு வாங்க முடியாது. நீ என் கால் வலிக்காக என்ன தேய்ச்சி விட்டப்போவும், எனக்கு நெஞ்சு வலி வந்தப்போ பதறி போய் என்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு ஓடினப்போவும் உன் கண்ணில் தெரிஞ்ச தவிப்பு இருக்கே, அது எந்த பணத்துக்காகவும் வராதுமா. நீ பண்ணினது தப்பு இல்லைடா. என் புள்ளதான் உன்னோட சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கான். அவர் அப்படி சொல்லிவிட்டு தூணில் சாய்ந்து நின்று கொண்டிருந்த வேலனை திரும்பி பார்த்தார். அவரது பார்வையில் மீண்டும் அந்த அதிகாரம் தெரிய, ஏடா வேலன், இன்னும் அங்கே என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? என் மருமக கையில் இருக்கிற பையை எடுத்துட்டு உள்ளே போடா படவா. அப்புறம் உள்ள சமையக்கார பொண்ணிக்கிட்ட சொல்லி 2 பேருக்கும் நல்லா சூடாக குடிக்க ஏதாச்சும் போட சொல்லு போ. ஆத்தாவின் அந்த அதட்டலான பேச்சை கேட்டதும் வேலனின் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை வந்தது. நிலா தரையில் போட்டிருந்த பெட்டியை எடுத்துக்கொண்டு, சரிங்க ஆத்தா என்று சிரித்தபடியே வீட்டிற்குள் நடந்தான். பெரிய நாயகி நிலாவின் கையை தன் கையோடு சேர்த்து இறுக்கமாக பற்றி கொண்டார். வாமா, இனிமே நீ இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவில்லை, என் வீட்டு மருமக. நிலா தன் கண்ணீரை துடைத்து கொண்டு ஒரு முழுமையான உரிமையோடும் பேரன்பின் நிம்மதியோடும் அத்தையின் கைகளை பிடித்தபடி அந்த பண்ணை வீட்டின் வாசப்படியை மிதித்து முதலாக தன் சொந்த வீட்டிற்குள் நுழைவது போல் உள்ளே நுழைந்தாள். வராண்டாவில் பெய்த அந்த மெல்லிய மலைத்தோறல் அவர்களின் புதிய வாழ்க்கையை வாழ்த்துவது போல் வீட்டின் முற்றத்தில் வந்து விழுந்து கொண்டிருந்தது. வீட்டிற்குள் நுழைந்த பிறகு கூடத்தில் அமர்ந்து மூவரும் தங்களின் மனபாரங்களை இறக்கி வைத்துவிட்டு நெடுநேரம் பேசிக் கொண்டிருந்தனர். கடந்த ஒரு வார கால தவிப்பும் கண்ணீரும் அந்த பேச்சில் முற்றிலுமாக கரைந்து போயிருந்தது. பெரிய நாயகியின் முகத்தில் இப்போது ஒரு தாய்க்குரிய முழு நிறைவும் நிம்மதியும் தெரிந்தது. நிலாவின் கையை பிடித்து கொண்டு, சரிம்மா நிலா, சிட்டியிலிருந்து புல்லட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்கும். நீ போய் முதல்ல அறையில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு போமா. நிலா முகத்தில் நெகிழ்ச்சியான புன்னகையோடு, சரிங்க அத்தை, அவள் அத்தையிடம் சொல்லிவிட்டு தன் அறைக்குள்ளே நுழைந்தாள். ஆனால் அவளுக்கு பின்னாடியே பூனை போல வந்த வேலன் நிலா சுதாரிப்பதற்குள் சட்டென்று அவளது பின்னால் வந்து தன் இரு கரங்களாலும் அவளது கண்களை பலமாக மூடினான். அவனது கைகளின் சூடு பட்டதும் நிலா சிலிர்த்து போனாள். நிலா சிரித்து கொண்டே அவனது கைகளின் மேல் தன் கையை வைத்து, என்னங்க இது, என்ன பண்ணுறீங்க, கையை எடுங்க வேலன். வேலன் அவளது காதோறும் தன் முகத்தை கொண்டு வந்து, பேசாம வாடி. அவன் அவளை மெதுவாக அந்த அறையின் பிரதான சுவருக்கு நேரே அழைத்து வந்து நிறுத்தினான். இப்போ கண்ணர் திற நிலா என்று சொல்லியபடி தன் கைகளை மெதுவாக எடுத்தான். நிலா தன் கண்களை மெல்ல திறந்து முன்னால் பார்த்த அடுத்த நொடி அவளது ஒட்டுமொத்த உடம்பும் உறைந்து போனது. அவளது வாயிலிருந்து ஒரு சிறு சத்தம் கூட வரவில்லை. அங்கே சுவரில் ஒரு பெரிய அழகான மரச்சட்டகத்திற்குள் அவளது மறைந்த அம்மா மற்றும் அப்பாவின் புகைப்படம் புன்னகைத்தபடி மாட்டப்பட்டிருந்தது. இத்தனை வருடங்களாக தன் தம்பியின் படிப்பு குடும்ப கஷ்டம் என்று ஓடிக்கொண்டிருந்தவள் தன் பெற்றோரின் புகைப்படத்தை கூட ஒழுங்காக பராமரிக்க முடியாமல் தவித்திருந்தாள். ஆனால் இன்று தன் கண் முன்னால் அவர்கள் இருவரும் சிரித்தபடி நிற்பதை பார்த்ததும் நிலாவுக்கு அழுகை முட்டி கொண்டு வந்தது.
அவள் ஓடி சென்று அந்த புகைப்படத்தை சுவரில் இருந்து எடுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டு ஓவென்று விம்மி விம்மி அழுதாள். நிலா கண்ணீர் தாரை தாரையாக வெளிய நெஞ்சு உருக வேலனை நிமிர்ந்து பார்த்து, உங்களுக்கு உங்களுக்கு எப்படிங்க என் அம்மா அப்பாவோட ஃபோட்டோ கிடைச்சது? நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. வேலன் அவளது கண்ணீரை தன் விரல்களால் மென்மையாக துடைத்துவிட்டு, நீ கிளம்பி போன அன்னைக்கு உன் வீட்டு முகவரியை தேடி பிடிச்சேண்டி. ஆனால் ஆத்த ஹாஸ்பிட்டலில் இருந்ததால் உடனே வர முடியல. அப்போவே உன் வீட்டுக்குள்ளே நீ வச்சிருந்த அந்த சின்ன ஃபோட்டோவை என் ஆளுங்க மூலமாக வாங்கி பெரிய ஃப்ரேம் பண்ணி இங்கே ரெடி பண்ணி வச்சேன். என் மருமக இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது அவள் பெற்றவங்களோட ஆசீர்வாதத்தோடு தான் வரணும்னு என் ஆத்தா சொன்னாங்கடி. அவன் சொன்ன வார்த்தைகளில் இருந்த அந்த பேரன்பு நிலாவை அப்படியே உருக வைத்தது. அவள் அந்த புகைப்படத்தை மீண்டும் சுவரில் மாட்டி அதன் முன்னால் ஒரு நெய்விளக்கை பற்ற வைத்தாள். வேலனும் நிலாவும் அருகருகே நின்று கைகளை கூப்பி தங்களின் பெற்றோரை மனமுருகி வணங்கினர். வணங்கி முடித்துவிட்டு நிலா தன் கண்களை மெல்ல திறந்து பார்த்தபோது அவளது கால்கள் தரையில் இல்லை. வேலன் அவளை திடீரென்று தன் இரு கரங்களாலும் அப்படியே அள்ளி காற்றில் தூக்கி வைத்திருந்தான். அவளது புடவை முந்தானை காற்றில் லேசாக ஆடியது. நிலா பதறிப்போய் வெட்கத்துடன் அவனது தோள்களை பற்றி கொண்டு, என்ன பண்ணுறீங்க வேலன்? அத்தை வெளியே இருக்காங்க, கீழே இறக்கி விடுங்க. வேலன் அவளை தூக்கியபடியே அவளது முகத்திற்கு மிக அருகில் தன் முகத்தை கொண்டு வந்து ஒரு மாதிரி குறும்பு பார்வையோடு, அதெல்லாம் தூங்கிட்டாங்கடி. இப்போது எனக்கு ஒன்றை மாதிரி அஞ்சும் என்ன மாதிரி அஞ்சும் சேர்த்து மொத்தம் 10 பிள்ளைங்க பெற்றுக்கணும். அதுக்கான ஏற்பாட்டை தான் இப்போது ஆரம்பிக்கலான்னு இருக்கேன் என்று சொல்லி கண்ணடித்தான். நிலா அவனது அந்த குறும்புத்தனமான பேச்சையும் மிரட்டலான காதலையும் கேட்டு திகைக்கவில்லை. மாறாக அவளது முகத்தில் ஒரு குறும்பு புன்னகை வந்தது. அவளது கண்கள் வேலனை ஆழமாக பார்த்தன. லேசாக சிரித்து கொண்ட நிலாவோ கழுத்தை கட்டி அணைத்து கொண்டாள். 10 பிள்ளைங்க போதுமா வேலன்? அவள் அப்படி கேட்பாள் என்று வேலன் கனவிலும் நினைக்கவில்லை. அவளது அந்த அதிரடியான பதிலில் அவனது முரட்டுத்தனமே ஒரு நிமிடம் காணாமல் போனது. வேலன் ஆச்சரியமாக பார்த்து, ஆஹா 10 பத்தாதுன்னா என்னடி, இன்னும் கூட ஏற்பாடு பண்ணிக்கலாம்லா. நிலா சற்றென்று வெட்கம் தலைக்கேறி தன் இரு கைகளாலும் தன் முகத்தை மூடிக்கொண்டு, போங்க வேலன். வேலன், அச்சோ என் பொண்டாட்டி வெக்கப்படுறாளே உன்ன. அவன் காதலின் தீராத வேட்கையோடு அவளை அப்படியே மெதுவாக அந்த மெத்தையில் சரித்தான். அவளது வெட்கம் நிறைந்த முகத்தின் மேல் தன் ஒட்டுமொத்த பேரன்பையும் காதலையும் பொழிந்து அவளது உடலோடு தன் உடலை மெல்ல படரவிட்டான். ஜன்னலுக்கு வெளியே பெய்து கொண்டிருந்த அந்த மழையின் சத்தமும் அந்த அறையின் விளக்கு வெளிச்சமும் அவர்களின் அந்த நிஜமான மங்களகரமான முதல் இரவிற்கு மௌனமாக வாழ்த்து பாடிக்கொண்டிருந்தது. வாடகைக்காக தொடங்கிய ஒரு பொய் உறவு காலத்தின் சுழற்சியில் இதயங்களின் துடிப்பால் இன்று ஓர் அறியும் நிஜமான பேரன்பின் காவியமாக மாறிவிட்டது. பணத்துக்காக வந்த வாடகை மகள் நிலா பெரிய நாயகியின் வீட்டு பெத்த மகளாகவும் மாறி இந்த நாடகத்தை ஒரு நிரந்தர காதலாக மாற்றிவிட்டாள். அன்பான நேயர்களே, இதோட நம்ம வாடகை மருமகள் தொடர் ஒரு அழகான நிறைவான முற்றுப்புள்ளிக்கு வருது. இந்த தொடரின் ஒவ்வொரு பகுதியிலும் நம்ம வேலன் மற்றும் நிலாவிற்கு நீங்கள் கொடுத்த பேராதரவிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். இதே போன்றதொரு விறுவிறுப்பான எமோஷனல் நிறைந்த புதிய கதை களத்துடன் உங்களை விரைவில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கதைகளின் அரசி. நன்றி, வணக்கம்.